சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. மார்னிங்கே ஆட்டுக்கால் பாயம் வீட்லேயும் எங்கள் மாமியார் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஒரு கட்டு முடிச்சுமே. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கீ ரைஸு வித் எக்கு கிரேவி தாங்க. எக்கு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு தேவையானதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் தூக்கி போட்டு முடிச்சுமே. வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுருந்தேன், அதையும் அதில் தூக்கி போட்டுட்டு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டு முடிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் கலந்து விட்டுட்டு இதுக்கு இன்னும் கிரேவியாக கிடைக்க 10 பல் முந்திரியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் நான் ஆட் பண்ணேன். இன்னும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அதை ஆட் பண்ணேன். லாஸ்ட்டில் முட்டை போட்டுட்டு கூட கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். கீ ரைஸ்க்கும் முட்டை கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டு. இது ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது போல் மோர் வீடியோஸ் பார்க்க என்னை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.